நாளைக்கான வீடியோக்குடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் பல்லவி ஃபோன் பேசிட்டு திரும்புகிறாங்க. அதை மீனாட்சி பார்த்து முறைச்ச மணிக்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவ சரியே கிடையாது, இவ மொழியும் ஒன்றும் சரி கிடையாது, எதையோ திருட்டுத்தனமாக மறைக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி மீனாட்சி நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த சைடு ஸ்வேதா மனசில் நினச்சிக்கிறாங்க, ஐயோ நம்ம ரூபஸ்ரீகிட்ட பேசுனதை என்ன ஒட்டு கேட்டிருப்பாங்களோ, இவங்க நம்மளை முறைச்சி பார்க்குறப்பே தெரியுது, வந்ததுலேருந்து நம்மளை முறைச்ச மாணிக்கு தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபா கூடயே சுற்றிட்டு இருக்காங்களே. ஐஸ்வர்யா அவங்க வேற சொல்லியிருக்காங்க, இந்த தீபாவும் இவளும் கூட்டு அப்படின்னு. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது, நம்மக்கிட்ட ஏதாவது கேட்பாங்களோ அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. இந்த டைமில் யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் ஃபேமிலியில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி சரி உள்ளே போ, அது எதுக்கு கேட்டால் இப்படி திருட்டுத்தனமா ஏதோ மறைச்சு பண்ணுற மாதிரி முழிக்கிற அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைக்கா புது இடம்ல அதனால தான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறாங்க. மீனாட்சி மட்டும் நின்று யோசித்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. இவ கண்டிப்பாக ஏதோ மறைக்கிற மாதிரி தான் தெரியுது. தீபா கிட்ட சொன்னாலும் இவ புரிஞ்சுக்க மாட்டா. இவ நல்லவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளே சர்டிஃபிகேட் கொடுக்குறா பாவம்னு சொல்லிட்டு. ஐயோ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த சைடு அவள் யோசித்துக்கிட்டு இருக்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி உள்ளே போய் டென்ஷனில் இருக்காங்க. அப்போ அடுத்த நாள் காலையில் கார்த்தி வர்றாரு. எங்கே ரெடியாக இருக்கீங்களா, இன்றைக்கி நம்ம ரெக்கார்டிங் பண்ணணும்ல, நீங்கள் அங்கே ஸ்டூடியோக்கு வந்துருங்க, நான் வேணால் உங்களுக்கு ஆரம்பிச்சு விடவா அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே ஏதாவது ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன், நீங்கள் எனக்கு அட்ரஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அமுச்சு வரேன், தீபா எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணாங்க சார் அப்படின்றாங்க. சரிங்க நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க, டியூன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அங்கே சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைம் கேட்டு பாருங்கள், அதுக்கடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கிளம்பிடுறாரு. பல்லவி நின்று யோசித்த மணிக்கே இருக்காங்க. அங்கே போய் நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம்னு தெரியவே இல்லையே, இந்த ஐஸ்வர்யாக்கை வேற நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தூக்கி போட்டாங்க. அந்த சைடு ரூபஸ்ரீ என்னன்னா, இப்பயே கிளம்புனா பாதி வெளியில் போயிரு, முழு பிரச்சனையானதுக்கப்புறம் என்ன சிக்க வச்சிடாதன்னு சொல்கிறா. ஆளுக்கு இப்படி நம்மளை மாட்டி விட்டாங்களே, பணம் வாங்காமல் நம்ம இங்கேருந்து போகவே கூடாது, 2 நாள் ஆக்ட் பண்ணிட்டோம், என்ன இந்த நாள் தானே கடைசி நாள், நம்ம பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க உறுதியாக இருக்காங்க. அடுத்த சீனில் பல்லவி ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. அப்போது போலீஸ் நின்று எல்லாரையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு போலீஸ் நின்று செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி யோசித்த மணிக்கே இருக்காங்க. பல்லவியோட ஆட்டோவை மறிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி அவர் போய் அந்த ஆட்டோக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்க. அவரை கூப்பிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாங்க, கையில் ஒரு மொபைல் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டே வராங்க. அங்கே உள்ள ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஏமா வாமா உன்னை சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல, என்னதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூப்ளிகேட் பல்லவி ஸ்வேதா இருக்காங்கல்ல, அவங்களும் பயந்துக்கிட்டே அவர் பக்கத்தில் வர்றாங்க. சார் என்னை எதுக்கு சார் கூப்பிட்டீங்க, நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மெதுவாக போகலாம், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஐயோ என்னடா இது நம்மளை பற்றி இப்படி விசாரிக்கிறாரு, என்ன பேர் சொல்கிறது, சரி இப்போ நம்ம ஆக்ட் பண்ணுற பேரையே சொல்லுவோம், நம்ம பாட்டுக்கு நம்மளோட ஒரிஜினல் ஐடியை சொல்லி ஒருவேளை கார்த்தியே நம்மளை செக் பண்ணுற மாதிரி போட்டு வாங்குறவராக இருந்தால் என்ன பண்ணுறது, கடைசியில் ஐஸ்வர்யாக்கா பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் பல்லவி சார் அப்படின்றாங்க. பல்லவியா, இந்த பேர் உனக்கு யார் மேடம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது இப்படிலாம் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட, ஐயோ ஒரு இடத்துல இப்படி தெரியாமல் சிக்கிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி டூப்ளிகேட் பல்லவி யோசித்துக்கிட்டே, என்ன சார் இப்படி கேட்குறீங்க, வீட்டில் உள்ளவங்க தான் வச்சாங்க, என் அம்மா அப்பா தான் வச்சுருப்பாங்க சார், இங்கே பாருங்கள் என்னை விடுங்க சார் நான் போகணும் அப்படின்றாங்க. சரி நீ தான் பல்லவி அப்படின்னா அதுக்குரிய ஐடி ப்ரூஃபை எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு பகீர்னு ஆயிடுது, என்ன இது கரெக்டாக ஐடி ப்ரூஃப்லேயே கை வைக்கிறாங்க, என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சார் அதெல்லாம் என்கிட்ட இல்லை சார், அதெல்லாம் எடுத்து கையோடவா சுற்றிட்டு திரிவாங்க, என்கிட்ட இல்லை சார் அப்படின்றாங்க. அப்போ நீ தான் பல்லவி, நாங்கள் எப்படி நம்புறது, ஐடி ப்ரூஃப் இருந்தால் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், இல்லைன்னா கிளம்ப முடியாதுன்னு சொல்ல, பல்லவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, போச்சு நம்மளை யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது.